ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இருக்கிற பிறவி மருதீஸ்வரர் கோவில் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து திருத்துறைப்பூண்டியில் இருக்குது. இங்கே வந்து இந்த கோவிலில் இருக்க சிவபெருமான் பேர் பிறவி மருதீஸ்வரர், அங்கே இருக்க அம்பாள் பேர் பெரிய நாயகி. அது பெரிய கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் வந்து அஸ்வினி நட்சத்திரத்திற்கான வந்து ஒரு பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுது. இங்கே வந்து அஸ்வினி நட்சத்திர தேவதைகள் வந்து டெய்லி சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறதாகவும் அதனால அங்கே நம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து ரொம்ப பல வருடங்கள் பழமையான கோவில். இந்த கோவிலுடைய வரலாறுல நிறைய கதைகள் சொல்றாங்க. அங்க உள்ள தீர்த்தம் வந்து ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றது. அந்த தீர்த்தம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுக்கான ஒரு கதையும் இருக்கு. ஒரு மன்னர் வந்து வேட்டைக்கு போறாரு. அப்போ வந்து அங்க அந்த வனமா இருக்கு. அங்க வந்து வில்வவன காடுகள், அந்த வில்வ மரத்துக்கு கீழே ஒரு சுயம்பா உருவான சிவலிங்கமும் அங்க இருக்கு. அந்த வனத்துல வந்து ஒரு வனமா இருக்கும்போது ஒரு மன்னர் வந்து அங்க ஒரு 2 மான் இருக்கு. அந்த மான் மேல வந்து அவர் அம்பு எய்துறாரு. ஒரு மான் மேல பட்டு அந்த மான் வந்து அப்படியே முனிவரா மாறி இறந்து போயிடுது. இன்னொரு மான் வந்து பெண் மானா மாறினோடனே மன்னர் போய் ஐயோ நான் தெரியாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அந்த பெண் மான் வந்து ரொம்ப வருத்தப்படுது. சரி நீங்க தெரியாம விட்டதுனால உங்களுக்கு மன்னிப்பு உண்டு, ஆனாலும் என்னால வந்து என் கணவரை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் வந்து என்னையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட கேட்குது. ஆனா மன்னர் வந்து ரொம்ப நம்ம வந்து தெரிஞ்சு பண்ண தவறுக்கே நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம், நம்ம எப்படி ஒரு பெண்ணை போய் நம்ம இந்த மாதிரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் ரொம்ப வந்து ஒரு மாதிரி மனக்குழப்பத்தோடு அவருடைய குலகுருவான வசிஷ்டரை நினைச்சு ஒரு நிமிஷம் தியானம் பண்றாரு. அப்போ வந்து வசிஷ்டர் வந்து அவருக்கு காட்சி கொடுத்துறாரு. அங்க வந்தோடனே இந்த பெண்மானா இருந்த முனிவரோட மனைவி வந்து அந்த வசிஷ்டரோட காலில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணோடனே அவர் வந்து தீர்க்க சுமங்கலியாயிருன்னு அவர் வந்து அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. அப்புறம் வந்து உடனே வந்து அந்த வசிஷ்டர் வந்து அவருக்கு வந்து ஒரு கதை சொல்றாங்க. இந்த சல்லியை அப்படிங்கிற ஒரு பெண் வந்து தன்னோட கணவன் வந்து ரொம்ப கொடூரமானவன். அவன் வந்து ஒரு அரக்கன். அவன் வந்து டெய்லி ஒருத்தவங்களை வந்து கொன்று சாப்பிடுவான். அது வந்து ஒரு நாள் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து வேதம் ஓதுற ஒரு சின்ன குழந்தை, ஒரு பிராமண குழந்தை, அதாவது வேதம் ஓதுற ஒரு பையனை வந்து கொண்டு சாப்பிட்ருவான். அந்த சாப்பிட்டதுனால அவன் இறந்துருவான். அவனை வேண்டி அந்த சல்லியை வந்து ஒரு மிகப்பெரிய சிவபக்தி. அவன் வந்து ரொம்ப பக்தியாக இருந்து தன்னோட கணவர் வந்து உயிர் பிழைக்கணும்னு வேண்டிக்குவா. அப்போ வந்து அம்பாள் வந்து காட்சி கொடுத்து அந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு அந்த சிவபெருமானை பூஜை பண்ணி அவளுக்கு வந்து அந்த உயிரை வந்து உயிர்ப்பிச்சு கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்கும். அதாவது அரக்க குலத்துல இருக்க ஒரு பெண்ணுக்கே வந்து இந்த மாதிரி வந்து அம்பாள் வந்து காட்சி கொடுத்து அவளுக்கு வந்து கருணை காட்டியிருக்கா. அதனால நீங்களும் வந்து இந்த மன்னரோட உதவியோட இவர் வந்து அந்த முனிவரை அந்த குளம், அதாவது அது வந்து பிரம்ம குளம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னன்னா டெய்லி வந்து நவகிரகங்கள் வந்து நீராடினால அது நவநிதி குளம்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப சக்தி வாய்ந்த தீர்த்தம்னு சொல்றாங்க. அந்த குளத்துக்கு எடுத்துட்டு போய் இவரை வந்து அங்கே நீங்கள் பூஜை பண்ணி தண்ணி இந்த தீர்த்தத்தை தெளிச்சிங்கன்னா இவர் உயிர் படைச்சிருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் போய் அந்த மாதிரி தீர்த்தம் தெளிச்சு எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி எந்த பெண்கள் வந்து தன்னுடைய கணவன் வந்து நல்ல ஆயுளோட ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் எப்பயுமே வந்து வரமளிப்பேன்னு சொல்லி அம்பாள் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சிவபெருமான் வந்து அகத்தியர் வந்து தென் திசை நோக்கி போய் அவர் வந்து தமிழுக்கு வந்து இலக்கிய உரை எழுத சொன்னதாகவும் அவர் இங்கே வந்து இலக்கிய உரை எழுதினதாகவும் அவருக்கு வந்து திருமண கோலத்தில் காட்சி கொடுத்ததாகவும் அந்த கோவிலில் வந்து அவருக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்துருப்பாரு. அதுவும் அங்கே இருக்குது. அதனால் இங்கே திருமணம் ஆகாத பெண்கள் வந்து பெண்கள் ஆண்கள் யார் வந்து வேண்டிக்கிட்டாலும் உடனே திருமணம் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த சிவபெருமானை வந்து 5 வாரங்கள் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை பண்ணால் எப்பேற்பட்ட நோயும் தீர்ந்து அவங்க நல்ல ஆரோக்கியம் பெறுவாங்க. இவர் வந்து ஒரு அதாவது என்ன சொல்றா பிறவி மருதீஸ்வரர். அடுத்த வந்து நம்ம ஒரு பிறவி ரொம்ப மோசமாக இருந்தால் கூட அடுத்த இதுக்கு அவங்களுடைய நலமாக்கி திரும்ப கொண்டு வருவார்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இவர் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. 3 விநாயகர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து மற்ற கோவிலில் இருக்க மாதிரி எல்லா கோவிலில் இருக்க மாதிரி இல்லாமல் இது வந்து
மேற்கு நோக்கி இருக்குது. எல்லா கோவிலும் கிழக்கு நோக்கி இருக்கும். மேற்கு நோக்கி கோவில் இது வந்து மேற்கு நோக்கி இருக்குது. மேற்கு நோக்கி இருக்கிறதுனால இது வந்து எப்படின்னா ஒரு சம்ஹாரம் பண்ணினாதான் எல்லா ஒரு கோவில் வந்து மேற்கு நோக்கி இருக்கும். இன்னொன்று ஒரு பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் அதுக்கு மேற்கு நோக்கி இருக்கும். இப்போ திருச்செந்தூர் கோவில்லாம் வந்து மேற்கு நோக்கி, அந்த மாதிரி சில கோவில்கள் வந்து அங்கே சம்ஹாரம் நடந்திருந்தா அது மேற்கு நோக்கி இருக்கும். இங்கே வந்து சம்ஹாரமூர்த்தி, கஜமுக சம்ஹாரமூர்த்தி இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஒரு அரக்கனை கொண்டனாகவும் அவர் வந்து பக்கத்திலே அம்பாளுக்கு இருப்பார். நீங்கள் அந்த கோவில் போனீங்கன்னா பாருங்கள், அவருடைய உள்ள பாதத்தை வந்து காட்டியவாறு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இவரை வந்து வேண்டிக்கிட்டு நம்ம எதிரிகள், நோய் இதெல்லாம் வேண்டிக்கிட்டாலும் நல்லா சரியாகும்னு சொல்கிறாங்க. அகத்தியருக்கு காட்சி கொடுத்தனால இங்கே வந்து வேதாரண்யேஸ்வரராக இங்கே வந்து தனி சன்னதியாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். பக்கத்துலேயே அகத்தியரும் இருப்பார். கண்டிப்பாக போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நந்தவனம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கோவில் வந்து கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது. நந்தவனமும் நல்லா பராமரிக்கிறாங்க. நீங்கள் போனீங்கன்னா நல்லா பார்த்துட்டு வரலாம் இந்த கோவில் வந்து. அப்புறம் நடராஜர் சன்னதி வந்து தனியாக நம்ம உள்ளே என்ட்ரான உடனேயே லெஃப்ட் சைடு வந்து நடராஜர், பெரிய நடராஜர் சன்னதி இருக்குது. எல்லா கோவிலில் இருக்கிறது மாதிரியும். அதை விட இன்னொரு ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் வந்து இங்கே வந்து மரகத லிங்கம் வச்சுருக்காங்க. அதாவது தியாகராஜர் வந்து தனி சன்னதியாகவும் அதுக்குள்ளே வந்து ஒரு வெள்ளி பெட்டகத்துக்குள்ளே வந்து மரகத லிங்கம் வச்சுருக்காங்க. அதாவது டெய்லி வந்து இங்கே அபிஷேகம் நடக்கும். டெய்லி காலையில் பூஜைகள்லாம் 9 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மரகத லிங்கத்துக்கு 9 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். நீங்கள் போனால் 9 மணிக்கு காலையில் போனீங்கன்னா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மார்கழியில் வந்து 4:30லேருந்து 5 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து மரகத லிங்கம் டெய்லி எடுத்து பூஜை பண்ணுறாங்க. அப்போ போனாலும் நீங்கள் பார்க்கலாம். மரகத லிங்கம் ரொம்ப அருமையாக இருக்கும். தியாகராஜர் சன்னதி தனியாக இருக்குது. அம்பாள் சன்னதி ரொம்ப அழகாக இருக்கும், அதுவும் தனி சன்னதி. ஐயப்பன் எல்லா சாமியுமே இருக்காங்க இங்கே. பைரவர், நவகிரகங்கள், அப்புறம் தட்சிணாமூர்த்தி. நீங்கள் வந்து தஞ்சாவூர் இல்லை திருவாரூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருத்துறைப்பூண்டி கோவில் போய் சாமி கும்பிட்டு வாங்க. தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்குது. பக்கத்துலேயே வந்து மன்னார்குடி ராஜகோபால சாமிகள் இருக்காரு. திருவாரூர் தியாகராஜர் இருக்காரு. இதெல்லாம் வந்து வர எபிசோடில் வரும். நீங்கள் வந்து பஸ்லேயும் வரலாம், ட்ரெயின்லேயும் வரலாம். ட்ரெயின் வந்து தஞ்சாவூர் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் திருவாரூருக்கு ட்ரெயின் மாறி வரலாம், இல்லை பஸ்லேயும் வரலாம். தஞ்சாவூர்லேருந்து நிறைய அவைலபிலிட்டி திருத்துறைப்பூண்டிக்கு பஸ்ஸும் இருக்குது. கண்டிப்பாக வந்து பிறவி மருதீஸ்வரர் வந்து நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள். நம்ம பிறவி கடவில் நம்ம அந்த பிறவி கடல்லேருந்து நீந்தி நம்ம போகிறதுக்காகவே வந்து இது ஒரு துறை. அதனால தான் இது வந்து திருத்துறைப்பூண்டின்னு சொல்கிறாங்க. துறை, அது நம்ம அந்த கடலை நீந்தி போய் கரையேறுவதற்கான திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற அந்த பேரே வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய செல்வங்களே முதன்மையான செல்வம் நோயற்ற வாழ்வு. அதனால நம் பிறவி பிணியையும் நோக்கி நம் உடல் நோயையும் போக்கக்கூடிய பிறவி மருதீஸ்வரரை நம் வணங்கி அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உங்களால் எப்போ முடியுதோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் பிறவி மருதீஸ்வரரை ஒரு தடவை பார்த்து வணங்குங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். நம் வாழ்க்கை பிறவி கடலை அடைவோம். மிக்க நன்றி. என்னடா தஞ்சாவூர்ல இருந்து நீங்க ட்ரெயின்லயே வரலாம். தஞ்சாவூர்ல இருந்து சாரி